ஹே காய்ஸ், வெல்கம் டு our சேனல். போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஆஃபீஸர் லெவலுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஜாப்க்கு ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 30,000 வரைக்கும் சேலரி கொடுப்போன்னு கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் 21/3/2025. ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் விதவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ரிலீஸ் ஆன ஆஃபீஸர் லெவலுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க், அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் லிமிடெட்லேருந்து தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இந்த செக்டார் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் கீழே வரும். அண்ட் இந்த ஜாப்க்கு 1/3/2025 21/3/2025 நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஜாப்க்கான வேகன்சிஸ் பற்றி பார்ப்போம். இந்த ஜாப்க்கான நேம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அண்ட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 51 வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 21 35 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த 51 வேகன்சியும் கம்யூனிட்டி வைஸாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அண்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பற்றி பார்ப்போம். அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும் பேங்க் ப்ராடக்ட்ஸை, அதாவது பேங்க் ஸ்கீம்ஸை நீங்கள் டைரெக்டாக சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை சேல் பண்ணி உங்களோட மந்த்லி ரெவென்யூ டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த இந்தியா போஸ்ட் பிரான்ச்சஸில் நீங்கள் கேம்பெயின்ஸ் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஜிடிஎஸில் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு நீங்கள் பீரியாடிக் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் உங்களோட ஜாப் நேச்சர் இருக்கும். நெக்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்தவித எக்ஸாம்ஸும் அங்கே வைக்க போகிறதில்ல. உங்களோட கிராஜுவேஷன் மார்க்ஸ் வச்சு தான் இந்த ஜாப் உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சின்ன இன்டர்வியூ மட்டும் வைப்பாங்க. அந்த இன்டர்வியூவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு தான் இந்த ஜாப் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் உங்களோட கிராஜுவேஷன் பர்சன்டேஜை நீங்கள் அக்யூரேட்டாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சின்ன பாயிண்ட் டிஃப்ரென்சஸில் கூட உங்களுக்கு இந்த ஜாப் உங்கள் கைவிட்டு போகிறக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கொடுக்க போகிற மார்க்கை அக்யூரேட்டாக கொடுங்க. டெசிமல் பாயிண்ட்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் கிளியராக மென்ஷன் பண்ணணும். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 நம்பர் வர மாதிரி அக்யூரேட்டா கொடுக்கணும்னு இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கான சேலரி டீடைல்ஸ் பத்தி பார்ப்போம். சேலரி பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு மந்த்லி 30,000 உங்களுக்கு சம்பளமா இருக்கும். அண்ட் இது போக உங்களுக்கு ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டும் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் SC/ST கேண்டிடேட்ஸ் அண்ட் PWD கேண்டிடேட்ஸ்க்கு 150 rupees சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மீதி இருக்கிற கேண்டிடேட் 750 rupees அப்ளிகேஷன் ஃபீஸாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபீ பேமெண்ட் ஒரு நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் தான். அண்ட் நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிற வேகன்சிஸை ஸ்டேட் வைஸாக பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது நம்ம டீட்டெயில்டாக இப்போ பார்ப்போம். டோட்டலாக இருக்கிற 51 வேகன்சியில் நம்ம தமிழ்நாட்டில் 2 வேகன்சிஸ் தான் அலாட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாண்டிச்சேரியில் 1 வேகன்சிஸ் விட்டுருக்காங்க. வேகன்சி ரொம்ப கம்மி தான். அண்ட் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸும் பே பண்ணுறனால உங்களோட கிராஜுவேஷன் ஸ்கோர் ஹையாக இருந்துச்சுன்னா மட்டுமே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா வேகன்சிஸ் 2 தான் இருக்குது. அண்ட் இந்த ஜாப்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் இருக்கிறனால கம்மியாக ஸ்கோர் பண்ணியிருக்கிறவங்க இந்த ஜாப்க்கு ட்ரை பண்ணாதீங்க. பிகாஸ் மெரிட் ஸ்கோரில் இந்த ஜாப் அவங்க கொடுக்கறனால உங்களோட ஸ்கோருக்கு இந்த ஜாப் கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். அண்ட் அடிஷ்னலாக இந்த ஜாப் ஒரு பெர்மனன்ட் ஜாப் கிடையாது. இது ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்ட் ஜாப் தான். நீங்கள் 1 year ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபர்தராக 2 years உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் 3 years தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா கிடைக்கும். அண்ட் இதை வச்சு நெக்ஸ்ட் ஜாபுக்கு மூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜாப்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 yearsம், OBC கேண்டிடேட்ஸ்க்கு 3 yearsம், PWD கேண்டிடேட்ஸ்க்கு கம்யூனிட்டி வைஸாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் கோவில்பட்டி அண்ட் திருப்பத்தூர்லையும் பாண்டிச்சேரியில் காரைக்கால்லையும் இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் நிறைய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் 1 time செக் பண்ணி பாருங்கள். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணும் போது உங்களுக்கு ரெஸ்யூமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட அப்டேட்டடான ரெஸ்யூமேவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை தொடர்ந்து நிறைய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் 1 time செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் இந்த நோட்டிஃபிகேஷனோட இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். அண்ட் நீங்களும் இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு எலிஜிபிள் அண்ட் இன்ட்ரெஸ்ட்
இன்ட்ரெஸ்டடா இருக்கிற கேண்டிடேட்ஸ் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்களோட queries-ஐ இன்ஸ்டாகிராம்ல ரைஸ் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க டெய்லி போஸ்ட் பண்ற ஜாப் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நான் நாளைக்கு உங்களை இன்னொரு நோட்டிபிகேஷனோட மீட் பண்ற வரைக்கும் திஸ் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பிரஸ் சைனிங் ஆஃப். ஸ்டே ஸ்ட்ராங்.